ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ ஷிப்புடனை மறுபடியும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ஸ்டாப் பண்ணாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ ஷிப்புடன் இன்னொரு ரெக்கார்டையுமே பண்ணியிருக்கு. அது என்ன ரெக்கார்டுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ பண்ண ரெக்கார்டு என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலேயே டாப் வியூவர்ஷிப் பெற்ற ஒரு அனிமேனா அது நம்ம நருட்டோ மட்டும்தான். கிட்டத்தட்ட 63 மில்லியனுக்கும் மேலே வியூவர்ஷிப் வாங்கியிருக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன். கிட்டத்தட்ட டிஆர்பி ரேட்டிங்லேயே நம்பர் 1 ஷோவாக ஓடிட்டு இருக்கிறது நம்ம நருட்டோ ஷிப்புடன் தான் இந்தியாவிலேயே. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அனிமே அன்ச்சுங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நான் இதை பார்த்தேன்னு. இந்த வெப்சைட்டில் இருக்கிறவங்களோட வேலையே ஒவ்வொரு ஷோவோட வியூவர்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம சோனியை இந்தியாவாலையுமே இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. இப்பயுமே யாராச்சும் டிஆர்பி ரேட்டிங்னால தான் இந்த ஷோ மறுபடியும் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட இதே நீங்க போய் காட்டுங்க. ஸோ இப்போ நருட்டோவை ஏன் ஸ்டாப் பண்ணாங்கிற அந்த மேட்ருக்குள்ள வருவோம். நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்குமே நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெயினார்க்கோட பாதியிலே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த சோனியைக்காரங்க. இது டிஆர்பினால ஸ்டாப் பண்ணலங்கிறீங்களே ப்ரோ, அப்புறம் எதனால ப்ரோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? டப்பிங் ப்ராப்ளம்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா ஹிந்தி டப்பிங் காரங்களே இப்போ 196 எபிசோட் மேலே டப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5K சப்மிட் வரைக்குமே டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்களே இவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் எக்ஸாம்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாவுமே குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கூட அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம்ல இருக்க நிறைய சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுத்து தூக்கிட்டு இருக்காங்க நம்ம சோனியை. மேபி இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நீங்க பாக்குற சேனல்ஸை கூட இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து தூக்கி இருப்பாங்க நம்ம சோனியை. ஸோ இந்த மாதிரி பைரசி நிறைய இருக்கிறதுனால கூட ஸ்டாப் பண்ணிருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு நம்ம நருட்டோவை. ஸோ முடிஞ்ச அளவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் உட்காந்து சோனியிலே பார்க்க ட்ரை பண்ணுங்க நம்ம நருட்டோ ஷிப்புடனை. எஸ், எனக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ சொல்றீங்களா ப்ரோ, கடைசியாக எப்போ ப்ரோ ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். எல்லாம் பொறுத்து இருந்து நருட்டோ ஷிப்புடனை தமிழில் பாருங்க. ஏன்னா பெயினார்க்கோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். நருட்டோட என்ட்ரியும் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோவில் நான் இதை தான் ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட நினச்சேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது 10K அடிக்கிறதுக்கு. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவ நம்ம ஃபேமிலிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் மெம்மேலே எனக்கு நிறையா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன கண்டென்ட் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரட்டா.